இப்போ வேக வச்சு லைட்டாக தாளித்து வச்சுருக்கோம். இது கொஞ்சம் நிறையவே வச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வாழைத்தண்டு பொரியல். வாழைத்தண்டு பக்கத்து வீட்டிலேருந்து கொடுத்தாங்க, நிறையா பெரிய தண்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் இதுவும் நிறையாவே இருக்குது. 2 பேர்த்துக்கு வந்து 3 பேர்த்துக்கு வந்து 3 வேளைக்கு சாப்பிட்லாம் மாட்டிருக்கு. ஸோ இதுவும் நிறையா சாப்பிட போகிறோம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயின் டிஷ் வந்து இன்றைக்கி வந்து சப்பாத்தி. இதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு சப்பாத்தி தான் சாப்பிட முடியும்னு நினைக்கிறேன். ப்ளஸ் இதுக்கு வந்து தொட்டுக்கள் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து சிறுகீரை வந்து கடைஞ்சி வச்சுருக்கேன். ப்ளஸ் வீட்டில் வந்து கொத்தமல்லி துவையல் பண்ணியிருக்காங்க, மதியத்துக்கு சேர்த்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி எங்களுடைய காலை உணவு. ஸோ இந்த மாதிரியான உணவுகள் நீங்கள் வந்து சேர்த்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நான் தொடர்ந்து இதை தான் வலியுறுத்திக்கிட்டே வரேன். தினசரி வந்து இதை சொல்கிற மாதிரி இருந்தாலுமே வந்து நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒரு 10 பேரையாவது மாற்ற முடியுங்கிற நம்பிக்கையில் தான் அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். அதில் நீங்களும் ஒருத்தராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகே.